நாம் அனுமதிக்காமல் நம்முடைய சரீரத்திற்குள்ளே பிசாசு வர முடியாது. நாம் பிசாசுக்கு நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்காமல் அவன் நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துருவின் சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று முன்னே சேதப்படுத்த முடியாது. நான் உனக்கு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அப்ப ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில பிசாசு போராடுகிறா? நீ திறந்து இடம் கொடுத்துட்ட. எனக்குள்ள பாவத்தை செய்ய பிசாசு நேரா என்ன பாவத்தை செய்ய வைக்க மாட்டான். வெளியில நின்று என் சிந்தனையில விதைகளை போடுவான். என்ன போடுவான்? எங்க சினிமா படம் பார்க்கணும்னு எங்க பாவம் செய்யணும்னு எங்க முதலாவது தோணுது? இங்க தோணுது. இது இங்க கமெண்ட் கொடுக்குது. இது எல்லாத்தையும் பண்ண வச்சிருது. பிசாசு நேரா உனக்குள்ள வந்து நீ பாவம் செய்ய அப்படி சொல்ல மாட்டான். அவன் மெதுவா இருந்து, அதான் வீட்டுல யாரும் இல்ல, இன்னைக்கு முக்கியமான நாடகம், கொஞ்சம் டிவியை போட்டு பார்த்தா யாருக்கு தெரியும்? நீ பார்த்துட்டு ஹிஸ்டரியை டிலீட் பண்ணிரு. யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. பாரு பாரு, இப்போ பார்க்காம எப்போ பார்க்க போற? இப்போ வீடியோ கால் பேசாம எப்போ பேச போற? இப்போ சேட் பண்ணாம எப்போ சேட் பண்ண? வாலிப வயசு இல்லையா? பாரு பாரு, சிந்தனையில தான் போடுறான். இந்த சிந்தனையில நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? நம்முடைய சரீரத்திற்குள்ளே வருகிறான்.